நம்ம இந்த பூமியில பொறந்ததுல இருந்தே யாருமே இல்லாம வளர்றது எந்த அளவுக்கு கஷ்டமோ, அதே அளவுக்கு எல்லாம் கிடைச்சும் தான் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் இழக்கிறதும் அதே அளவுக்கு கஷ்டம். அப்படி எல்லாத்தையும் இழந்தவங்களோட வரிசையில நம்ம கக்காஷிக்கு தான் முதல் இடம். அவருக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப பெரிய கொடுமை. நம்ம கக்காஷியோட அம்மா கக்காஷி பொறந்தப்பவே இறந்து போயிருப்பாங்க. அவங்க முகத்தை கூட நம்ம கக்காஷி பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் நம்ம கக்காஷியோட அப்பா லீஃப் வில்லேஜ் மக்களாலையும் அவரோட காம்ரேட்ஸாலையும் அவமானப்படுத்தப்பட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. காலையில சந்தோஷமா பார்த்துட்டு போன அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இறந்து கிடப்பாரு. அவரோட ஃப்ரெண்டான நம்ம ஒபிட்டோ கக்காஷிய காப்பாத்துற முயற்சியில பாறை உடைஞ்சு கீழே விழுந்து தலை நசுங்கி இறந்து போயிருப்பாரு. நம்ம கக்காஷியோட இன்னொரு டீம்மேட்டான அண்ட் அவரோட ஃப்ரெண்டான ரின் அவர் உருவாக்குன சிடோரியிலேயே அட்டாக் பண்ணப்பட்டு அவரோட கையாலேயே இறந்து போயிருப்பாங்க. அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ராத்திரியும் நிம்மதியான தூக்கம் இல்லாம குற்ற உணர்ச்சியில நரக வேதனை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருந்தாரு. எப்பெல்லாம் அவர் தன்னோட கையால சிடோரியை யூஸ் பண்றாரோ அப்போலாம் ரின்னு கொண்ட ஞாபகம் அவரை நிம்மதியா இருக்க விடல. ஒரு நாள் அவரோட அப்பாவுக்கு அடுத்தபடியா இருந்த அவரோட சென்சேவான நம்ம மினாட்டோ நமிகாசேவும் அவரோட ஒய்ஃபான நம்ம குஷினா உசுமாக்கியும் 90s அட்டாக்ல ரொம்பவே கொடூரமா இறந்து போயிருப்பாங்க. அவருக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க இப்ப யாருமே இல்ல. அவ்வளவு இழப்பை சந்திச்சும் அவ்வளவு கொடுமைகளை சந்திச்சும் ராங் ரூட்டுக்கு போகாம தப்பான பாதையை தேர்ந்தெடுக்காம எல்லா சுச்சுவேஷனையும் கூலா ஹேண்டில் பண்ணி சரியான பாதையை தேர்ந்தெடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவரு தி ஹிடன் லீஃப் வில்லேஜோட 6th ஹோக்காகேவா இருக்காரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க கக்காஷி ஃபேனா இருந்தா கமெண்ட்ல ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணிருங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட், காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.